Taste the Daily. மருத்துவ படிப்பில் 7.5% இடஒதுக்கீடு வழங்கிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமியும் ஒரு கிறிஸ்தவர்தான் என அதிமுக கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் இன்பதுரை தெரிவித்துள்ளார். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் கிறிஸ்தவ பெருமக்களை கௌரவிக்கும் விதமாக அதிமுக சார்பில் கொண்டாடப்பட்ட கிறிஸ்தவ பெருவிழாவில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். ஏழைகளின் தண்ணீரிலே பங்கெடுக்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் ஏழைகளுக்கு இறங்குகிற கட்சி என்று சொன்னேன். மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்து விடுமா என்றான் புரட்சி தலைவன் பாடி சென்றான். அந்த காலத்திலே புரட்சி தலைவர் ஆட்சி அமைத்த காலத்திலே கிராமங்களிலே கூரை வீடுகளுக்கு, குச்சி வீடுகளுக்கு, ஓலை வீடுகளுக்கு விளக்கு கிடையாது. இரவு வந்து விட்டால் நிலாதான் அவர்களுக்கு வெளிச்சம். ஆனால் வீட்டினுடைய முத்தம் வரை வருகிற வெளிச்சம் குடிசைக்குள் வராது. மாலை வந்து விட்டால் குடிசைக்குள் இருள் கவிழ்ந்து விடும். மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்து விடுமா என்று பாடியவன் ஆட்சியில் வெளிச்சம் வரவில்லை. உடனே போட்டான் ஒரு உத்தரவு, குடிசை வீட்டுக்கும் ஒரு குண்டு பல்பு என்று ஒரு உத்தரவை எம்ஜிஆர் போட்டார். நீங்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார் இயேசு கிறிஸ்து. நானே ஒளியாக இருக்கிறேன் என்று சொன்னார். அவர் பிறந்ததும் இருளிலே நடக்கிற மனிதர்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொன்னார்கள். அந்த வெளிச்சம் புரட்சி தலைவரால் குடிசைகளுக்கு வந்தது. எனவே அவர்தான் கிறிஸ்தவர். புரட்சி தலைவர் தான் உண்மையான கிறிஸ்தவர். என்னில் உங்களில் சிறியவருக்கு எதை செய்தாலும் அதை எனக்கே செய்தீர்கள் என்றார் இயேசுபிரான். அந்த வழியிலே எந்த வீட்டிலும் அடுப்பு எரியாத நிலை இருக்கக்கூடாது, பசி இருக்கக்கூடாது என்பதற்காக 20 கிலோ அரிசியை விலையில்லாமல் தந்த அருளரசி புரட்சி தலைவி அம்மா. அவர் கிறிஸ்தவர். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதை தடை செய்யாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கிறது என்று சொன்னார் இயேசுபிரான். தொட்டில் குழந்தை என்ற ஒரு திட்டம். பிள்ளை பிறந்ததும் குப்பை தொட்டியிலே தூக்கி போடுகிற பிள்ளையை எடுத்து அரசிடம் தாருங்கள், நாங்கள் வளர்க்கிறோம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வாக்கியத்தை நிறைவேற்றி காட்டியவர் புரட்சி தலைவி அம்மா. அவர் கிறிஸ்தவர். எடப்பாடியார் என்ன இலக்காரமா? அவரும் கிறிஸ்தவர் தான். அவர் சிலுவம்பாளையத்திலே வந்தவர் என்பதற்காக நான் சொல்லவில்லை. ஏழைகள் உங்களில் சிறியவர். ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறார். கர்த்தர் அவர் கொடுத்ததை திரும்ப கொடுப்பார் என்பது வசனம். ஏழை எளிய வீட்டு பிள்ளைகள், அவர்களுக்கும் மருத்துவ கனவு இருக்கும். ஆட்டோ ஓட்டுகிறவர்கள், சாதாரணர்கள், வாழ வழியில்லாதவர்கள் வீட்டு பிள்ளைகள் அரசு பள்ளியிலே படித்தால் 7.5 இடஒதுக்கீடு என்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அவர்களுக்கும் மருத்துவக் கல்வியில் இடம் கொடுத்தார். எனவே அவரும் கிறிஸ்தவர். ஆனால் திருவண்ணாமலையில 7 உயிர்கள் துள்ள துடிக்க கிடக்கிற போது நீங்கள் பிறந்தநாள் கொண்டாட்டத்தை கொண்டாடுகிறீர்கள். ஆனால் கிறிஸ்துமஸ் கேக்கை வெட்டிவிட்டு மேடையில் இறங்கி நானும் ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் உங்களை விவிலியம் ஒருபோதும் மன்னிக்காது. நாங்கள் தான் கிறிஸ்தவர்கள்.